எம்ஜிஆர் அவருடைய வீட்டில் வந்து பார்க்கும்போது அதிக தெய்வ நம்பிக்கை உள்ளவர். அதிகமாக அவருக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன இடங்கள் என்னென்ன இருக்கணுங்கிற அந்த இதெல்லாம் வச்சு கரெக்டாக அவர் வழிபாடு செஞ்சதுனால தான் அவர் வந்து அரசியலில் ஈடுபட்ட எந்த தேர்தல்லையுமே அவர் தோக்கவே கிடையாது. ஏன்னா எல்லா தேர்தலையுமே எனக்கு தெரிஞ்சு வெற்றி பெற்றிருக்கிறார். கேப்டன் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வெற்றி பெற்றாலுமே கூட முழுமையாக அந்த பதவியோ சுகத்தையோ அனுபவிக்கிறதுக்கு அந்த கிரகங்கள் விடல. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அதிக அரசியல் ஆர்வமும் மக்களுடைய நன்மையை பற்றியும் சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு ராசிக்குமே சொல்லலாம். பொதுவாக வந்து மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அரசியல் கோணங்களும் சரி, அதனுடைய முதிர்ச்சியும் சரி சிறப்பாக இருக்கும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் அரசியல் வந்து கோணங்கள் மிக நன்றாக இருக்கும். அதே மாதிரி அரசியல் ஈடுபட்டாங்கன்னா அவங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்க்கும் பொழுது இன்னொன்று பார்த்திங்கன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஈவனாகவே இருக்குது. ரெண்டு ஈவனாக இருக்குதுன்னா அரசியலில் நல்ல முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி அரசியல் ஈடுபடக்கூடியவங்களுக்கு நல்ல வாய்ப்பு ஏற்படும். அவங்களுடைய பொதுவாக என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஆய்வில் நான் பார்த்த வரைக்கும் பார்க்கும் பொழுது ஒரு வீட்டில் வந்து அவங்களுக்கு வந்து வாஸ்து சிறப்பாக இருந்ததுன்னா பெட்ரூம்லேயோ அல்லது முன்வாசல்லையோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த வாய்ப்பு வந்து வெற்றி பெறுவாங்க. கண்டிப்பாக வந்து தோல்விங்கிறது இருக்காது. அது உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் அவருடைய வீட்டில் வந்து பார்க்கும்போது அதிக தெய்வ நம்பிக்கை உள்ளவர். அதிகமாக அவருக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன இடங்கள் என்னென்ன இருக்கணுங்கிற அந்த இதெல்லாம் வச்சு கரெக்டாக அவர் வழிபாடு செஞ்சதுனால தான் அவர் வந்து அரசியலில் ஈடுபட்ட எந்த தேர்தல்லையுமே அவர் தோக்கவே கிடையாது. ஏன்னா எல்லா தேர்தலையுமே எனக்கு தெரிஞ்சு வெற்றி பெற்றிருக்கிறார். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வீட்டிலேருந்து வெளிவரக்கூடிய அந்த வாஸ்து நிலைமையிலேன்னு சொல்லலாம். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நமது கேப்டன் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அவர் வந்து வெற்றி பெற்றாலுமே கூட முழுமையாக அந்த பதவியோ சுகத்தையோ அனுபவிக்கிறதுக்கு அந்த கிரகங்கள் விடலை. அப்போ சின்ன சின்ன குறைபாடு எல்லாருமே வந்து வாஸ்தை மையமாக வச்சு தான் வீடு அமைக்கிறாங்க, வீடு கட்டுறாங்க, ஒரு தொழிற்சாலை அமைக்கிறாங்க. எல்லாம் செஞ்சாலுமே கூட சிறு குறைகள் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த இடத்தினுடைய தாக்கம் அவங்களுடைய ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய வன்மையாக இருந்தால் கூட சிறப்பாக இருந்தாலுமே கூட அதை வந்து பாதிக்கக்கூடிய அளவுக்கு பல பேர்த்துக்கு இருந்திருக்குது. நான் பல பேர்த்த நான் பார்த்தும் இருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிந்து எனக்கு வாஸ்து சொல்லி கொடுத்த திரு ராமன் சாமிகள் அவர்கள் பார்த்திங்கன்னா, அவர் இப்படி தான் சொல்லி கொடுத்தார். அவர் எங்கேயும் பார்த்திங்கன்னா வாஸ்து பிரகாரம் தான் வீடு கட்டுவாங்க. புக்கு இருக்குது, படித்தவங்க இருக்கிறாங்க, அதை தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. ஆனால் மைனூட்டாக சில இடத்துல அந்த வேலை செய்யக்கூடிய அந்த கான்ட்ராக்டரோ அல்லது அந்த கொத்தனாரோ அது சில இடத்துல வந்து தப்பு பண்ணிவிடுவாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு அந்த பாவங்கள் வந்து விட்டு போகிறதுனாலேயே முன்னேற்றம் தடைப்பட்டுடும். அதாவது ஒரு இதில் வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, பொதுவாக வந்து சூரிய பகவான் வந்து 6, 9, 10, 11 ஆகிய இடங்களில் இருந்தால் அவங்களுக்கு அரசியல் மிக சிறப்பாக இருக்கும். அரசியல்னால் நல்ல வந்து உத்தியோகம் பெறுவாங்க, நல்ல வாய்ப்பு பெறும். அதாவது அமைச்சராகவோ அல்லது மந்திரியாகவோ அல்லது வந்து எம்எல்ஏ ஆகவோ எம்பி ஆகவோ அந்த மாதிரி அதே மாதிரி கவுன்சிலராகவோ வருவாங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே சமயத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு கிரகத்தினுடைய தன்மையை பார்க்கும்போது எல்லா ராசியை விடம் பார்த்திங்கன்னா அரசியலை பற்றி அதிகம் தெரிந்த ராசின்னு பார்த்திங்கன்னா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அதிக அரசியல் ஆர்வமும் மக்களுடைய நன்மையை பற்றியும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கன்னி லக்னத்துக்குமே கூட பொதுவாக கன்னி ராசியுமே பார்த்திங்கன்னா மக்களுடைய முன்னேற்றத்தை பற்றி, மக்களுடைய நன்மையை பற்றி, மக்களுடைய தெளிவான நல்லோரும் நல்லா இருக்குங்கிறது செழிப்பான எண்ணங்கள் வந்து இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆக வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல சிறப்பையும் மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் ஆர்வம் அதிகமாக இருக்கும். மேச ராசியை பொறுத்த வரைக்கும் ஆர்வம் அதிகமாக இருக்கும், வேகம் அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து செயல்பாட்டில் வந்து அங்கங்கே நின்றுடுவாங்க. அதாவது முழுவதுமாக அதை செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து இருக்காது. ஆனால் வந்து அதே சமயத்தில் அரசியலில் நல்ல ஆழ்ந்த கருத்தும் ஆழ்ந்த திறமையும் ஆழ்ந்த புரிவு உணர்வும் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக பொதுவாக வந்து இந்த ராசிகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசிகள் வந்து மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, சிம்மம் ஆகிய ராசிகள் வந்து மிக அற்புதமாக வேலை செய்யும்.
அரசியலை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அரசியலில் மக்களுக்கு வந்து மிகவும் உதவக்கூடிய அளவுக்கு ராசிகள் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அது வந்து விருச்சகமும் மகரமும் தான். உங்கள் கேள்வி கேட்கலாம். அடுத்த கேள்வி ஆர்வி ஏதாவது சொல்கிறார கேளுங்க.